சபரிமலையில் மண்டல பூஜை, மகர விளக்கு திருவிழாவின் நிறைவை முன்னிட்டு இரவு 11 மணிக்கு நடை அடைக்கப்பட்டு, மாளிகபுரம் மணிமண்டபம் முன்பாக பந்தளம் அரச பிரதிநிதி முன்னிலையில் வலிய குருதி பூஜை நடைபெறும். காடுகளில் உள்ள வனதேவதைகளுக்கு நன்றி கடன் செய்வதே இந்த குருதி பூஜை. நாளை சன்னிதானத்தில் அரச பிரதிநிதி மட்டும் தரிசனம் செய்வார். காலை 5 மணிக்கு நடை திறந்ததும் கணபதி ஹோமம் முடிந்தவுடன் ராஜ பிரதிநிதி ஐயப்பனை தரிசனம் செய்வார். அவர் சென்றதும் மேல்சாந்தி ஐயப்பன் கழுத்தில் ருத்ராட்ச மாலையும் கையில் யோக தடியும் வைத்து யோக நித்திரையில் அமர்த்துவார். ஹரிவராசனம் பாடி ஸ்ரீலோகத்தில் தீபம் ஏற்றி மேல்சாந்தி பின்னோக்கி நடந்து சன்னதியை மூடுவார். பின்னர் 18ஆம் படியில் சாவி மற்றும் பணக்கிழியுடன் இறங்கி கீழே காத்திருக்கும் அரச பிரதிநிதியிடம் ஒப்படைப்பார். அதை பெற்றுக்கொண்ட அவர் அவற்றை மேல சாந்தியிடம் திருப்பிக் கொடுத்து அடுத்த ஆண்டு பூஜைகளை செய்யுமாறு அறிவுறுத்துவார். பின்னர் ராஜ பிரதிநிதி திருவாபரணத்துடன் மீண்டும் பந்தளம் நோக்கி பயணத்தை தொடங்குவார். ஆன்மீக புரிதலில் ஹலோ சந்திரன்.